இங்க ஒரு சின்ன பையன் ஜாலியா அவங்க அப்பா கூட பொம்மை துப்பாக்கி வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். ஆனா திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா உண்மையான துப்பாக்கி வச்சு அந்த பையனை போட்டு தள்ள பாக்குறாரு. ஆனா நல்ல வேலையா அந்த பையன் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுறான். இத தூரத்துல இருந்து பார்த்த அந்த பையனோட அக்கா வேகமா ஓடி வந்து அந்த பையனை அவங்க அப்பா கிட்ட இருந்து காப்பாத்திடுறா. இப்ப அவங்க அப்பா கண்ணுல படாம அந்த பாறைக்கு பின்பக்கமா தவழ்ந்துகிட்டே அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க அப்பா ஊர்ல வாங்கின கடன் தொல்லை அதிகமாயிட்டதுனால குடும்பத்தோட போட்டு தள்ளிட்டு அவரும் போயிடலான்னு பிளான் பண்ணிருக்காரு. அதுக்குள்ள அவரோட பொண்ணு பையனும் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. இப்படியே ரொம்ப தூரம் நடந்து போய் ஒரு சின்ன மலை மேல ஏறி ஏதாவது ஊர் தெரியுதான்னு பாக்குறதுக்காக போறாங்க. ஏறும்போது கால் தவறி கீழே விழ போயிடுறா. நல்ல வேலையா பெருசா ஒண்ணும் ஆகாம தப்பிச்சிடுறா. மேல போய் பார்த்தாலும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு ஊரு கூட தெரியல. இப்படியே ரொம்ப தூரம் அந்த பாலைவனத்துல நடந்து போனதுல அந்த பையன் டீஹைட்ரேட் ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான். கையில வச்சிருந்த தண்ணியும் ஜூஸும் எல்லாமே தீந்து போயிடுது. அப்பதான் தூரத்துல ஒரு மரம் தெரியுது. உடனே வேகமா ஓடி வந்து பார்த்தா கீழே கொஞ்சம் தண்ணி அந்த மரத்துல கொஞ்சம் பழமும் கிடைக்குது. அப்போதைக்கு அதை சாப்பிட்டு அவங்க பசியை போக்கிக்கிறாங்க. ஆனா அடுத்த 2 மணி நேரத்திலேயே அடிச்ச வெயில அந்த தண்ணியும் வத்தி போயிடுது. இதோட நம்ம வாழ்க்கை இந்த பாலைவனத்திலே முடிய போகுதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்போன்னு பார்த்து கடவுள் மாதிரி ஒரு காட்டுவாசி அந்த பக்கமா வரான். அவனை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போனா அவன் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஊருக்கு வழிகாட்டி அவங்க 2 பேருமே பொழைச்சிடுறாங்க.